ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இம்ப்ராப்பர் அண்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ் தான் மறுபடியும் பார்க்க போறோம். ஸோ போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோம். பேசிக்கா நம்ம ஆ மிக்ஸ்டு நம்பர்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன? மிக்ஸ்டு நம்பர்னா என்ன? அப்புறம் வந்து மிக்ஸ்டு நம்பர் எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா எழுதணும்? அப்புறம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி மிக்ஸ்டு நம்பரா எழுதணும்? எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதான் போன வீடியோல பார்த்தோம். ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா போன வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா அது சிச்சுவேஷன் வச்சு அதை புரிஞ்சுக்க போறோம் இன்னும் டீப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல இதை சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஆக்சுவலா 10/3 நீங்க இப்படி எழுதலாம். அதாவது 3யோட மல்டிபிள் பிளஸ் ஒரு ஹோல் நம்பர் த ஹோல் டிவைட் பை 3 எழுதலாம். ஸோ திஸ் இஸ் a much efficient way of converting a improper fraction into a mixed number. ஸோ அதான் பேசிக்கா நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுல நீங்க கேட்கலாம், இந்த 3k வந்து 9 பிளஸ் 1 மட்டும் தான் எழுத முடியுமா? இல்லனா நீங்க 6 பிளஸ் 4 எழுதலாமான்னு கேட்கலாம். ஸோ 9 பிளஸ் 1 டிவைட் பை 3 உங்களுக்கு வந்து 10/3 கிடைச்சிருது. ஆனா இதை நீங்க இந்த ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா நீங்க ஈஸியா இதை மிக்ஸ்டு நம்பரா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா 9/3 பிளஸ் 1/3 இது எழுதலாம் நீங்க. 9/3 பிளஸ் 1/3 which is nothing but 3 1/3. 3 பிளஸ் 1/3 வரும். அது நீங்க 3 1/3 எழுதிக்கலாம். ஸோ இதான் ஐடியா. பட் நீங்க கேட்கலாம் வந்து மல்டிபிள் ஆஃப் 3னா 9 மட்டும் இல்லையே, 6 கூட மல்டிபிள் ஆஃப் 3 தானே. ஸோ அப்படி எழுதலாமா நீங்க கேட்கலாம். ஸோ 6 பிளஸ் 4 எழுதலாமா இதா? ஸோ இதை நீங்க வந்து 6 பிளஸ் 4 டிவைட் பை 3 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா திஸ் இஸ் நாட் த க்ளோசஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 3 which is very close. அதாவது இது வந்து மல்டிபிள் ஆஃப் 3 which is not very close to 10. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு மல்டிபிள் இருக்கு which is actually really close to 10. ஸோ அதை நீங்க யோசிக்கணும். ஸோ அந்த ஃபார்ம்ல இருக்கணும். அது வெரி க்ளோஸ் டு 10ஆவும் இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்க கம்ப்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வரணும். ஸோ இதை நீங்க கம்ப்யூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா 6/3 பிளஸ் 4/3 வரும். 6 பிளஸ் 4/3 நீங்க இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். 6/3 பிளஸ் 4/3. ஆனா 4/3 ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனே கிடையாது. இது ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஸோ இங்க மிக்ஸ்டு நம்பர்ன்ற இந்த கான்செப்டே வராது. மிக்ஸ்டு நம்பர்னா என்ன அர்த்தம்? ஒரு ஹோல் நம்பர் பிளஸ் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன், அதான் மிக்ஸ்டு நம்பர். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4/3 இஸ் நாட் ஈவன் அ ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஸோ அதையும் நீங்க செக் பண்ணலாம். ஸோ அல்டிமேட்டா இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு ஒரு ஹோல் நம்பர் பிளஸ் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வர மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா ஒரு மல்டிபிள் ஆஃப் 3 அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஆஃப் 3 நீங்க எடுத்து எழுதணும். ஸோ இட் ஷுட் பி வெரி க்ளோஸ் டு 10. அட் த சேம் டைம் இந்த பிளஸ் சிம்பிளும் இருக்கணும் அதுல. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நான் 9 பிளஸ் 1/3 எழுதுனேன். ஸோ அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் போடணும் அந்த இடத்துல. ஸோ 9 பிளஸ் 1/3 நீங்க டக்குன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 9/3 பிளஸ் 1/3 எழுதலாம். உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். 3 பிளஸ் 1/3 3 1/3 கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இதான் ஐடியா பேசிக்கா. ஸோ இதான் லாஜிக், நான் சொன்ன லாஜிக். ஸோ நம்ம இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு வந்துடலாம். ஸோ சிச்சுவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இனியன் ஹேட் 5 இட்லிஸ் ஃபார் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ காலையில அவனுக்கிட்ட 5 இட்லி இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஸோ ஹி ஹேட் 5 இட்லிஸ். 5 இட்லிஸ். ஓகேவா? ஸோ அப்புறம் என்னாச்சு? வென் ஹி வாஸ் அபவுட் டு ஈட் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்துல் கேம். ஹி வாண்டட் டு ஷேர் இட் ஈக்குவலி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்துல். ஸோ 2 பேர் இருக்காங்க இப்ப. ஸோ 5 இட்லி இருக்கு, 2 பேர் இருக்காங்க. ஸோ இதை எப்படி ஷேர் பண்ணலாம் ஈக்குவலா? ஸோ 5/2 நம்ம எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுறது? ஸோ 5 இட்லி இருக்கு பேசிக்கா. ஸோ இதை நம்ம எப்படி யோசிக்கலாம்னா 5 சர்க்கிள் இருக்கிற மாதிரி யோசிக்கலாமா? ஸோ நான் ஒழுங்கா வரையறாங்க. ஸோ 5 சர்க்கிள் இருக்கு. 1 2 3 4 5 5 சர்க்கிள்ஸ் இருக்கு. 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்துல் இருக்கான். இது வந்து அப்துல். இது வந்து இனியன் வச்சுக்கலாம். இனியன் இருக்கான். ஓகே, இனியன் பொண்ணு மாதிரி வச்சிருக்கேன். பட் பரவாயில்ல. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், 5 இட்லியை நீங்க ஆளுக்கு 2 கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட். இது வந்து இனியன் கொடுங்க. இது ரெண்டுத்தையும் வந்து அப்துல் கொடுங்க. இல்ல இன்ஃபேக்ட் இது ரெண்டும் அப்துலுக்கு போகுது. இது வந்து இனியனுக்கு. இது 2 இனியன். இது பாதியா பிரிச்சுக்கிட்டு 1 இனியனுக்கு 1 அப்துலுக்கு. ஓகேவா? ஸோ ஆளுக்கு 2.5 இட்லி கிடைக்குது. அப்படின்னா இனியனுக்கு 2.5 இட்லி, 2 2.5. அப்துலுக்கு 2.5 இட்லி, 2.5. அவ்வளவுதான். ஸோ அப்துல் ஹேஸ் 2.5 இட்லிஸ். இனியன் ஹேஸ் 2.5 இட்லிஸ். இது வந்து இனியன். இனியன் ஹேஸ் 2.5 இட்லிஸ். அப்துல் ஹேஸ் 2.5 இட்லிஸ். ஸோ இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஸோ இதுதான் நம்ம இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் ஒன் ஹேஸ் ஈட்டன் 2 full idlis and half idli. This can be represented as 2 plus half, which is equal to 2.5. This representation is called as mixed fraction. Thus a mixed fraction is the sum of a whole number and a proper fraction. இது நம்ம ஏற்கனவே தெரியும். நான் போன வீடியோல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இது இன்னொரு விதமா கூட இன்டர்பிரட் பண்ணலாம். அதாவது எல்லாத்தையும் நீங்க ஹாஃபா கட் பண்ணலாம். ஸோ இதே சிச்சுவேஷன் நான் என்ன பண்றேன், மறுபடியும் 5 இட்லி வரைகிறேன். ஸோ 1 2 3 4 5 எல்லாத்தையும் நீங்க ஹாஃபா கட் பண்ணுங்க. பாதியே கட் பண்ணுங்க. ஸோ கிட்டத்தட்ட பாதி மாதிரி தான் இருக்கு. இப்போ எத்தனை ஹாஃப் இருக்கு, எத்தனை அரை இருக்கு, இதுல எத்தனை ஹாஃப் இட்லி இருக்கு? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 ஹாஃப் இட்லி இருக்கா? 10 ஹாஃப் இட்லிஸ் இருக்கு. ஸோ 10 ஹாஃப் இட்லிஸை நீங்க எப்படி 2 பேருக்கு பிரிச்சு கொடுப்பீங்க? 10 ஹாஃப் இட்லிஸை நீங்க அப்துலுக்கு 2 பேருக்கு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதான் ஐடியா. ஸோ ஆளுக்கு 5 ஹாஃப் இட்லிஸ் கொடுத்துடலாம். அவ்வளவுதான். ஸோ ஜஸ்ட் இதை டிவைட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ டிவைட் பை 2 போட்டீங்கன்னா யூ வில் கெட் 5 half idlis. 5 half
இட்லிஸ் அவ்வளவுதான். ஸோ இது இன்னொரு விதமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான். இது ரெண்டு விதமாவும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதை. ஸோ நீங்க முக்கியமா என்ன பண்ணணும், இதை மறந்துருங்க. ஸோ எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த 5/2 எப்படி கன்வெர்ட் பண்றது அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இது தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்காதீங்க, இதை மறந்துடுங்க. இதே மாதிரி இதையும் மறந்துடுங்க. இம்ப்ராப்பர் நம்பரை எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி எதுன்னு எனக்கே எக்ஸாக்டா தெரியல. ஸோ அதை நான் யோசிச்சு சொல்றேன், ஒரே நிமிஷம். ஸோ இதுல வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. பட் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2.5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஜஸ்ட் 2 + 1/2 எழுதுங்க, அவ்வளவுதான். ரொம்ப இதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். கோஷன் ரிமைண்டர் டிவைசர் பத்தி நீங்க இதுல யோசிக்க வேண்டாம். 2.5 இருக்குன்னா 2 + 1/2 எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 5/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5/2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்றேன் 5/2 கொடுத்துருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதை எப்படி எழுதணும்னா 2k + ஹோல் நம்பர் டிவைட் பை 2 எழுதணும். ஸோ ஏற்கனவே அதே பழைய லாஜிக் தான். 2k + ஹோல் நம்பர் the whole divided by 2. இந்த 2k வந்து this should be very close to 5. at the same time இந்த ஃபார்ம்ல இருக்கணும். அதாவது 2k plus whole numberன்னு இருக்கணும். 2k minus whole numberன்னு இருக்கக்கூடாது. ஸோ அதான் முக்கியமான பாயிண்ட். 2k plus whole numberன்னு இருக்கணும். ஸோ அதை எப்படி எழுதலாம் 5 நீங்க 4 + 1 divided by 2 எழுதலாம். 4 + 1 4 is nothing but a multiple of 2 plus a whole number 1 equal to 5. So 5/2 is the same as 4 + 1/2. இப்போ நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 4/2 + 1/2 எழுதலாம். ஸோ 4/2 + 1/2 எழுதலாம், which is nothing but 2 + 1/2, which is the same as 2 + half. So 4/2 தான் நான் 2 எழுதிருக்கேன். ஸோ நீங்க இதை 2.5 தைரியமா எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ 2.5 is same as 5/2. ஸோ இதான் லாஜிக்கு. ஸோ இதுதான் முக்கியம். இந்த ஐடியா தான் முக்கியம். 2k இந்த மல்டிபிள் ஆஃப் 2 plus a whole நம்பர் நீங்க எழுதணும் 5. சப்போஸ் 5/3 இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா மல்டிபிள் ஆஃப் 3 + 5 எழுதணும். ஸோ இதை நீங்க எப்படி எழுதணும்னா 3k + ஹோல் நம்பர்னு எழுதணும். இந்த ஹோல் டிவைட் பை 3 எழுதணும். சப்போஸ் 5/4னாலும் அதே மாதிரி 4k + 1 டிவைட் பை 4k + ஹோல் நம்பர் டிவைட் பை 4 எழுதணும். ஸோ கீழே என்ன இருக்கும் அந்த மல்டிபிள்ல நீங்க எழுதணும் மேல. ஸோ அந்த ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது இப்போ சப்போஸ் இங்க எனி நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட மல்டிபிள் பிளஸ் ஹோல் நம்பர்னு எழுதணும் 5. ஸோ அது மட்டும் பத்தாது, இந்த பிளஸ் சிம்பிளும் மெயின்டைன் ஆகும். ஸோ மைனஸ் நீங்க போடக்கூடாது. சப்போஸ் இந்த இடத்துல நீங்க வந்து 6 - 1/2 எழுதலாம். பட் 6 - 1/2 எழுதுனா உங்களுக்கு அந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு நம்பரை கன்வெர்ட் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா ஓகே தான். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்துடலாம், இந்த டேபிளுக்கு வந்துடலாம். இந்த ட்ரைதீஸ்ல சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது வந்து புக்ல கொடுத்துருக்கிறது தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 3 circles are completely shaded. Half of another circle is shaded. That is totally 3.5 circles shaded. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 சர்க்கிள் இருக்கு. நான் வேற கலர் எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டாங்க, இதையும் ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டாங்க, இதையும் ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டாங்க, இதுல பாதி ஷேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ஸோ 3 full circles are shaded plus half a circle shaded. ஸோ 3 + half which is nothing but 3.5. இது உங்களுக்கே தெரியும். ஸோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் நீங்க எப்படி இதை ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஸோ இது எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இதை நீங்க ஹாஃபா யோசிக்கலாம். ஸோ இது ஒரு ஹாஃபா, இது இன்னொரு ஹாஃப். ஸோ 2 halves, இது இன்னொரு ஹாஃப், 3 halves, இது இன்னொரு ஹாஃப், 4 half, இது இன்னொரு ஹாஃப், 5 halves, இது இன்னொரு ஹாஃப், 6 halves, இது இன்னொரு ஹாஃப், 7 halves. ஸோ 7 half circles மொத்தமா ஷேட் பண்ணிருக்காங்க, which is nothing but 7/2. அவ்வளவுதான். ஸோ 7/2 is the same as 3.5. ஸோ 2 விதமா யோசிக்கலாம் நீங்க. ஓகேவா? இதான் பேசிக் ஐடியா. அவங்க கேட்டிருக்கிறதும் இதுதான், அவங்க கொடுத்திருக்கிறது இதுதான். ஸோ இப்போ இதுக்கு போயிடலாம். இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம். ஸோ இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கறாங்கன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வெளியே கேட்கறாங்க. ஸோ டேஷ் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஷேடட். ஸோ 1 இது ஃபுல்லா ஷேட் பண்ணியாச்சு. இது 2 ஃபுல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஷேடட். 2 ஃபுல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஷேடட். டேஷ் போர்ஷன் ஆஃப் another rectangle is shaded. மொத்தம் ஒரு ரெக்டாங்கிள் எத்தனை போர்ஷன் இருக்கு? இதான் ஃபுல் ரெக்டாங்கிள். இதுல மொத்தம் 4 போர்ஷன் இருக்கு. 1 2 3 4. ஒரு போர்ஷன் தான் ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ 1 out of 4 போர்ஷன்ஸ் தான் 1 out of 4 தான் ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ 1/4 of a portion தான் அவங்க ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் டோட்டலி 2 + 1/4. 2 1/4 நீங்க எழுதிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர் இதுக்கு. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஈச் ரெக்டாங்கிள் இஸ் டிவைடட் இன்டு 1/4. இல்ல ஈச் ரெக்டாங்கிள் இஸ் டிவைடட் இன்டு 4 parts. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் டோட்டலி டேஷ் குவார்டர்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஷேடட் விச் இஸ் ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 பார்ட்ஸ் டோட்டலா ஷேட். 9 பார்ட்ஸ் இருக்கு. 9/4 இருக்கு. ஸோ இதை நீங்க 9/4 சொல்லலாம். 9/4 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 9/4 சொல்லலாம், அவ்வளவுதான். ஸோ 9/4 is nothing but 9/4. So there are totally 9 quarters of rectangles shaded which is equal to 9/4. ஸோ அதான் 9/4 சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஹெக்ஸகன் கணக்கு வந்துடலாம்.
ஸோ இது ஹெக்ஸகன் கணக்கு பார்த்தீங்கன்னா டேஷ் ஹெக்ஸகன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஷேடட். ஓகேவா? ஸோ எத்தனை ஹெக்ஸகன் கம்ப்ளீட்டா ஷேட் பண்ணிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஃபுல் ஹெக்ஸகன்ஸ் பத்தி தான் இதுல பேசுறாங்க. ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ எத்தனை ஹெக்ஸகன் 1 இது ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டாங்க, 2 இதையும் ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டாங்க, 3 இதையும் ஃபுல்லா ஷேட் பண்ணிட்டாங்க, 4. ஸோ அப்புறம் இதை நீங்க எப்படி சொல்லலாம்? ஸோ ஒரு ஹெக்ஸகனை இவங்க 1 2 3 4 5 6 பார்ட்ஸா கட் பண்ணிட்டு அதில் ஒரு பார்ட் மட்டும் ஷேட் பண்ணிருக்காங்க. ஸோ 4 full hexagons plus 1/6 of a hexagon. So 4 full hexagons plus 1/6 of a hexagon. இதை நீங்க எப்படி சொல்லலாம்? 4 plus 1/6 சொல்லலாம், இல்ல 4 1/6 சொல்லலாம். அவ்வளவுதான். பர்ஃபெக்ட். இதான். அப்புறம் இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் நீங்க எப்படி சொல்லலாம்னா each hexagon is divided into 1/6. அதாவது 6 பார்ட்ஸ் டிவைட் பண்ணிருக்காங்க. there are totally இந்த மாதிரி எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? ஸோ இதுல 6 இருக்கு, 6 பார்ட்ஸ் இருக்கா? ஸோ 6 பார்ட்ஸ் இருக்கு. இதுல ஒரு 6 பார்ட், 6 plus 6 12. இதுல ஒரு 6 போர்ஷன் இருக்கு, 6 18. ஸோ இதுல ஒரு 6 6 போர்ஷன் இருக்கு. ஸோ 24, இதுல ஒன்னு 25. ஸோ 25 பார்ட்ஸ் இருக்கு. there are totally 25 sixths. ஸோ அது எப்படி எழுதுன்னா 25 sixths of an hexagon. sixths of hexagon. ஹெக்ஸகன் ஒழுங்கா வரைகிறேன். இதான் ஹெக்ஸகன் பேசிக்கா. இன்ஃபேக்ட் நான் ஹெக்ஸகன் எழுதிட்டு போயிடலாம் இதுல. ஹெக்ஸகன் ஓகேவா? ஹெக்ஸகன் ஓகே. which is equal to 25/6. ஓகேவா? ஸோ 4 1/6 is the same as 25/6. கரெக்டா? இது நான் செக் பண்ணிக்கிறேன் இதுக்கும். ஸோ 4 1/6 25/6 கரெக்டானு மட்டும் செக் பண்ணா போதும். ஸோ 4 plus 1/6 நீங்க எப்படி எழுதலாம்? 24 24/4 பிளஸ் இல்ல 24னா 4 into 6 எவ்வளவு? 24. 4 into 6/6 plus 1/6 கரெக்ட் தான். ஸோ 4 into 6 is nothing but 24. ஸோ 24/6 plus 1/6 is nothing but 25/6. இங்கே உங்களுக்கு 25/6 தான். கரெக்ட் தான். ஸோ நான் எழுதினதெல்லாம் கரெக்ட். ஸோ அவ்வளவுதான். நம்ம இந்த ட்ரை தீஸ் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த சிச்சுவேஷன் வச்சு எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கத்துக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்றது, அப்புறம் எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்றது, நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.